புதுச்சேரியின் மரப்பாலம் சந்திப்பில் புதிய யூட்டன் போக்குவரத்து மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநரிடம் அவர் அளித்த விரிவான கோரிக்கை கடிதத்தில் சிவாஜி சிலை சந்திப்பு முதல் மரப்பாலம் சந்திப்பு வரையிலான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான போக்குவரத்து ஆய்வுகள், கள மதிப்பீடுகள் மற்றும் தொழில்நுட்ப வரைபடங்களின் அடிப்படையில் இந்த புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை வெற்றிகரமாக குறைத்து யூட்டன் மனிதன் என்று அழைக்கப்படும் திரு மனுநீதி அவர்களின் நேரடி ஆலோசனையின் கீழ் இந்த வரைபடம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு மார்டின் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தங்களது முழு ஆதரவை வழங்க முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த செலவில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த புதிய போக்குவரத்து முறையை ஆரம்பத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் ஒரு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தலாம் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் செயல்பாட்டிற்கு பொதுமக்கள் வழங்கும் வரவேற்பு மற்றும் தொழில்நுட்ப குழுவின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இத்திட்டத்தை நிரந்தரமாக்குவது குறித்தும் பிற பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்வது குறித்தும் அரசு பரிசீலிக்கலாம் என எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக அதிகரித்து வரும் கடுமையான சாலை விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்க இந்த முறை உதவும் என்றும் பயண நேரம் கணிசமாக குறையும் என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் மிச்சமாவதுடன் கார்பன் உமிழ்வு குறைந்து சுற்றுச்சூழல் மாசடைவது தடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை போலன்றி மிக குறைந்த செலவில் பெரும் நன்மைகளை தரக்கூடிய இந்த புதுமையான போக்குவரத்து மேலாண்மை திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளித்து வழிகாட்ட வேண்டும் என்று எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்.